ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏரியாவில் மீனவர்கள் வந்து முரல் வலை விட்டு வளைச்சிக்கிருக்காங்க. வாங்க அது எப்படி விடுறாங்கன்னு பார்க்கலாம். இன்றைக்கி உலக மீனவர் தினம். அனைத்து மீனவர்களுக்குமே உலக மீனவர் தின நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். மீனவர்கள் படுற கஷ்டத்தை பாருங்கள். உள்ளே கிடக்கிற மீனை ஃபுல்லாக அந்த கம்பை வச்சு அடித்தா செதறி உள்ளே ஓடிடும், வலையில் போய் சிக்கிறேன். ஏன்னா முரல் மீனுங்கிறது வந்து மேலோட்டமாக தெரிஞ்சுருக்கு நீர் பிசு. அனைவருக்கும் உலக மீனவர் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு தான் காற்று கொஞ்சம் விட்டுருக்கு. அதே சுற்றி அப்படியே போயாவா கிடக்கா, அது ஃபுல்லாமல் வலை தான். வளைச்சிட்டாங்க, கடைசியில் வலையை வளைச்சிட்டாங்க. அனைவருக்கும் உலக மீனவர் தின நல்வாழ்த்துக்கள். மீனவர் தினத்தில் பாருங்கள், மதியம் 1 மணி. இந்த 1 மணிலேயும் வெயில் மண்டையை புழக்குது. மீனவர்கள் படுற கஷ்டத்தை பாருங்கள். எல்லாம் எதுக்கு? மீனவர்கள் என்றைக்குமே சோர்ந்து போக மாட்டோம். முரல் மீனில் வந்து பல வகை இருக்குது. அதில் ஒரு குறிப்பிட்ட ரகத்துக்கு வந்து ஒரு நல்ல காசு. புள்ள முரல்லாம் 300 ரூபா 350 ரூபாய்க்குனா போகுது. கலிங்க முரல்லாம் நல்ல ரேட்டு தான். எவ்வளோ ஒரு சிரமம் பாருங்கள். அங்கே இருக்கிற மீனப்பெல்லாம் அங்கேருந்து அடித்தா உள்ளே வந்துடும். வலை இங்கே இருக்குது. அந்த கார்க் பாயிண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த கார்க் பாயிண்ட்டாக இருக்கிறது மட்டும்தான் வலை. மீன் கிடக்கிறதுனால பறவைகள் அப்படியே மேலே மேலே வந்துருக்கு பாருங்க. அங்கே போயிட்டாங்க, கடைசியில் அங்கேருந்து அப்படியே அடிச்சு விட்றாங்க. வலையை பிடிச்சிட்டு கலைக்கையில் பார்ப்போம் நான். தெரியுதா தீவு? தூரத்தில் தெரியுதா தீவு? பக்கத்துலேயே தான் இருக்குது குருசட தீவு. இங்கேருந்து முன்னாடி போட்டிங் போனாங்க, ஆனால் இப்போ போட்டிங் பண்ணுறதில்ல. இப்போ குந்துகால்லேருந்து போட்டிங் போகுது. குந்துகால்லேருந்து போட்டிங் போயிருக்காங்க. முன்னாடி நம்ம மண்டபத்துலேருந்து போய்க்கிருந்தாங்க. இப்போ வந்து குந்துகால்லேருந்து டேரெக்டாக போட்டிங் போகிறாங்க. அந்த தீவுக்கு போகிறவங்க தரமாக போகலாம். ஒரு ஆளுக்கு 250 ரூபாய் 150 ரூபாய் நினைக்கிறேன், சரியாக தெரியல. முரல் வலையை சுற்றி ரவுண்ட் அப் பண்ணி அங்கே இருக்க ஒரு பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட்டை அப்படியே வளைச்சி ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. முரல் மீன் வந்து மேலே தெரியும். ஆனால் இந்த டிம்கி கொடுக்குறதுல முரல் மீனை மாதிரி ஒரு மீனே கிடையாது. மேலே வந்துக்கிட்டே இருக்கேன். அந்த வலை கிடக்குன்னு தெரிஞ்சவனே அப்படியே வலைக்கு மேலே என்ன ஸ்பீடாக ஜம்ப் ஆகும் தெரியுமா? அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க. அநேகமாக எனக்கு தெரிஞ்சு மீன் கம்மியாக தான் மாட்டிருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அந்த கார்க்கு வந்து அப்படியே ஆடும். அது ஒன்றுமே தெரிஞ்ச மாதிரி தெரியல. தூரத்தில் பாருங்கள் பட்டி வலை, பட்டி வலை
சரிதா போயிட்டாங்க. பாருங்களேன், இது எங்கள் ஏரியாவில் கொலக்காட்டை நண்டுன்னு சொல்லுவோம். தலைவன் பாசி எடுத்து திண்டு இருக்காப்புல. ஒத்த கையில் பாசி எடுத்து திண்டு இருக்காப்புல. ஒரு கால் உடஞ்சிருச்சு, ஆனால் வளர்ந்துடும். நண்டுகளுக்கு மட்டும்தான் எந்த உறுப்பு உடஞ்சாலும் திரும்ப வளர்ந்துடும். ஆனால் இதோட கால் நல்லா சுவையாக இருக்குங்க. இது உடம்ப திங்க மாட்டான், ஆனால் இதோட கால் வந்து சுட்டு திங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இதா தலைமை இறை எடுத்துருக்காப்புல. அவங்க வலையை விட்டுட்டு அப்படியே அடிக்கிற கண்டி போயிட்டாங்க. போயிட்டு வரட்டுனே பார்க்கலாம். இப்படிலாம் தெரியுதா? ரவுண்ட் அப் பாருங்கள் எங்கள் ஏரியா. இது வந்து என் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த கடற்கரை. என் வீட்டிலேருந்து அப்படியே வந்தோம்னா சம்பாயம் வந்தோம்னா கடற்கரை. அங்கேயும் ஒரு வலை போட்டிருக்காங்க. ஒரு வலையை வந்து ரெண்டாக பிரித்து போட்டிருக்காங்க. ஒரு வலையை அப்படியே ரெண்டாக பிரித்து இங்கே கொஞ்சம் அதை கொஞ்சம் போட்டிருக்காங்க. அதான் அடிக்க மீனை வந்து டிஸ்டர்ப் பண்ணால் மட்டும்தான் மீன் வந்து உள்ளே போகும். மீனை வந்து டிஸ்டர்ப் பண்ணி விட்டாதான் வலை அப்படியே வலைக்குள்ள போயிடுவேன். பார்ப்போம், மாட்டேன் என்ன மீன் பார்க்கலாம். கம்பை வச்சு அடித்து அந்த மீன்களை அப்படிலாம் வலைக்குள்ள பற்றி விட்றாங்க 2 பேரும். முறல் கிடக்கான்னு பார்ப்போம். கிடந்தா லக்குதான். அடிச்சு விட்டுருக்காங்களா? அப்படியே வரட்டும். முரல் வலையை விட்டு வளைச்சிட்டு இருக்கிற மீனவர்களை பற்றி தான் இன்னைக்கு பார்க்குறோம். அந்த 2 பேருமே அதை பற்றில மீன் பாயுது பற்றிலா எவ்வளோ அழகா பாய்ச்சி பற்றிலா. அது மீன் கிடக்கு உள்ள. ஆனால் என்ன மீன் தெரியல, முரல் மீனா இல்லை மற்ற மீனான்னு தெரியல. வரட்டும் பார்ப்பான். உள்ளே வராங்க, வளைக்க வராங்க. கூடவே பறவைகளும் சேர்ந்து வருது பார்த்தீங்களா. அடிக்கடி தான் அந்த வலைகளை போகும். கரையிலேருந்து கொஞ்சம் தூரம் தான். இதான் கரை, இதுதான் கரை பகுதி. கரையிலேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே தான் 2 பேரும் எடுத்துக்காங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், மீன் பாயுது பாருங்கள். இந்த வலைக்குள்ளேயே மீன் பாயுது பாருங்கள். அது என் உச்சி வேலைங்க. சரியான வெயிட் கொளுத்து. அதுக்காக 2 பேரும் கடந்து எவ்வளோ ஒரு சிரமம் பாருங்க. அதேமாதிரி எனக்கு தெரிஞ்சு தண்ணி கூட கொண்டு போகலன்னு நினைக்கிறேன். தண்ணி கூட கொண்டு போயிருக்க மாட்டாங்க. எனக்கு கரையினால தண்ணி கூட கொண்டு போயிருக்க மாட்டாங்க. ஒரு ஆள் அந்த துடுப்பை போடுறதுன்னு ஒரு ஆள் தான் வாங்க முடியும். முரல் வலைனா 2 பேர் வாங்கினேன். நான் பாருங்கண்ணே, ஒரு ஆள் தான் வாங்குவாப்புல பாருங்க. ஒரு ஆள் தான் வாங்குவோம்.
வலையை வாங்க ஆரம்பிச்சாப்புல. வலையை வாங்க ஆரம்பிச்சாப்புல. வலையில மீன் இருக்கான்னு நீங்கள் எடுத்து பார்த்தாலே பிடிச்சிருக்கு. பாருங்க, 2 பேருமே அண்ணன் தம்பி. கடைசியில் தம்பியை உட்கார சொல்லிட்டு அண்ணன் வலை வாங்குறாப்புல பாருங்க. ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி தான். தம்பியை உட்கார சொல்லிட்டு அண்ணன் வலை வாங்கியிருக்காப்புல பாருங்க. இது வரைக்கும் மீன் இல்லை. வாங்கின வரைக்குமே மீன் இல்லை. வாங்கின வரைக்கும் இது வரைக்கும் நான் பார்த்ததுக்கு ஒரு மீன் கூட இல்லை. இங்கே பக்கத்தில் வரவும் பார்ப்போம். கடல் வந்து குளம் மாதிரி இருக்கு இன்னைக்கு. ஏன்னா 3-4 நாள் காற்றுல கிடந்தேன். இங்கே பாருங்களேன் கரையில் இது ஒரு வகையான இது வந்து நெத்திலி மாதிரியே இருக்குது இந்த மீன். கரையில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, எவ்வளோ கிளியரன்ஸாக இருக்குன்னு பாருங்க. தண்ணி அப்படியே குளந்தாங்க, குளந்த அது மேலேயே நீது பாருங்களேன் அந்த மீன். ஒரு மீன் கூட இல்லைங்க. வாங்கின வரைக்கும் ஒரு மீன் கூட இல்லை. முதல்ல இதான் மீனவர்கள் நிலைமை. வலை வாங்கினதுக்கப்புறம் தான் நினைப்போம், சார் இந்த வலையை விடாமல் வந்துருக்கலாமே அப்படின்னு. ஃபுல்லாக பாசி வேற ஏறிச்சோல. அந்த இடத்துல பாருங்க மீன் எடுக்குது பாருங்க, புரியுதா? காவா நல்லா பறந்துக்கிருக்கா. அந்த இடத்துல மீன் கிடக்குன்னு நினைக்கிறேன். வந்துட்டாங்க, அந்த பக்கத்தில் வந்துட்டாங்க, பார்ப்போம். ஏதாச்சும் இந்த சேரு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கழிக்கு. ஒரே ஒரு மீனுங்க. இப்போ தாங்க ஒரு மீன் வந்துருக்கு. இவ்வளோ வலை வாங்கினதுக்கப்புறமா ஒரு மீன் பட்டிருக்கு. இவ்வளோ கஷ்டமாக இருக்காது, சரச்சன்னு வாங்கிக்கலாம். அதான் அண்ணன் ஒரு ஆளுமே வாங்குறாப்புல. மீனவர்களை ஏமாற்றும் முரல் மீன். இப்போ உள்ள மீன் ஃபுல்லாக போய் ஸ்கூலில் படிக்குது போல, அழகாக தெரியுதுங்க. முன்னாடி மாதிரினா கிடையாது. இப்போ எல்லாம் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிச்சு போல மீன் ஃபுல்லாமே. வலையை பார்த்தோம்னா என்ன குதிக்குது. இன்னும் என்ன சொல்லுவாங்க, மீனுக்குன்னா கண்ணு தெரியாது அப்படி இப்படின்னு. ஆனால் எப்படி தான் தெரியும் தெரியல. வலையை போட்டவொடனே அது வரைக்கும் சும்மா எரிஞ்சுக்கு இருக்கேன். ஆனால் அந்த வலையை போட்ட உடனேயே வலையில் மாட்டாமல் அப்படியே கூச்சு ஓடுது. இப்படி இருந்தா எப்படி நியாயமா சொல்லுங்க? இவ்வளவு உடல் உழைப்பை போட்டு ஒரு மீன் கிடைச்சுன்னா என்னதான் பண்ண? ஒரு 200-300 கிடைச்சாதான் வீட்டுக்கு கொண்டு போக முடியும்.
ஆனால் எதுக்குமே அசர மாட்டான் மீனவன். தூரத்தில் ஒரு படகு பாருங்க, தொழிலுக்கு போகிறாங்க, 2 இதாக கட்டி இழுத்து போகிறாங்க. ஆனால் எது வந்தாலும் சரிதான், மீனவன் இதெல்லாம் பார்த்து கலங்கவே மாட்டான். வருதோ வரலையோ கூட பாருங்க, கரையில் இவன் வச்சுருக்காங்க அந்த மீன். சரிங்க, இது டூப்ளிகேட் நெத்திலின்னு சொல்லுவோம்ல, இதுவும் ஒரு வகையில் நெத்திலி மாதிரி தான் இருக்கு. ஆனால் இது ஒரு வழியாக வாங்கிட்டாங்க அவங்க. கஷ்டத்துக்கு ஏத்தாப்புல, கஷ்டப்படுறதுக்கு ஏத்தாப்புல கூலி கிடைச்சுன்னா கொஞ்சம் மன நிறைவாக இருக்கு. இப்படி இருந்தால் இந்த மன கஷ்டம்தான். நான் உடல் உழைப்பு தான். உச்சி வெயில இவ்வளோ வலை விட்டு ஒன்றுமே கிடைக்கலன்னா, எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் வந்ததுலேயே ஒரு மீன் தான் வந்திருக்கு, ஒரே ஒரு மீன். அது எதுவும் வந்த மாதிரி தெரியல பாருங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா அப்படி லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி. இன்னுமே இல்லையா? ஒரு வழியா அண்ணமா இருக்கும். ஆனால் மீன் பாஞ்சுது தெரியுமா? வலை வெளியே பாஞ்சுது தெரியுமா? எவ்வளோ மீன் ஒன்றும் படலை. நான் இப்போ கரை 2 வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன். ஃபுல்லாக பாயத்தான் செய்து, உள்ளே ஒன்று கூட மாட்டலை. அருமையா ஹெல்ப் பண்ணுங்க. அவ்வளோ நேரம் வலை விட்டு பாருங்க, ஒரு மீனும் கிடையாது வலையில். என் மருமைய ராசிக்காரன் இவ்வளோ வலை விட்டு வந்த மீனை பாருங்க. கண்டால பார்த்தீங்களா? இந்த ஒரே ஒரு முரல் இவ்வளோ நேரம் வலை விட்டு பாருங்க. இதுதான் மீனவர்களோட நிலைமை. இப்படி தான் இருக்குது. தயவுசெய்து மீனவர்கள்ட்ட மீன் வாங்கையில் பேரம் பேசாமல் வாங்க. அதான் நீங்கள் செய்கிற ஒரு நல்ல காரியமாக இருக்குது. மீனவர்கள்ட்ட என்றைக்குமே பேரம் பேசாமல் வாங்குங்க. பார்த்தீங்களா? நன்றி.